சார் வணக்கம். இப்போது ஜாமீன் கிடைத்திருக்கிறது. அமலாக்கத்துறை தொடர்ந்த இந்த வழக்கில் ஜாமீன் கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு மாநில முதலமைச்சர்களும், அதாவது ஹேமந்த் சோரனாக இருக்கட்டும், ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் மற்றும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோரும் இந்த தமிழகத்தில் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரும் கைது செய்யப்பட்டனர். இந்த அமலாக்கத்துறை கைது நடவடிக்கைக்கு பின்னணியாக உள்ள இந்த அரசியல் பின்னணி மற்றும் அரசியல் நோக்கம் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து எடுத்து வைக்கப்பட்டன. ஆனால் இப்போது உச்சநீதிமன்றம் அந்த விமர்சனங்களை உறுதிப்படுத்தக்கூடிய அளவிலேயோ அல்லது அது பொய்யாக்கக்கூடிய அளவிலேயோ தற்போது ஒரு விசாரணை கைதியை நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கூறுகளின்படி நீண்ட நாட்களுக்கு அவரை சிறையில் வைத்திருக்க முடியாது என்ற பிரிவின் கீழ் அவரை விடுவித்திருக்கிறது. இப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் விடுவிப்பின் மூலமாக அமலாக்கத்துறை வழக்குகள் அனைத்தும் ஒரு நீர்த்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்குதா சார்? இப்போ நீங்க லாஸ்டா கேட்ட குவெஸ்டின்ல இருந்து பிகின் பண்ணுவோம். அமலாக்கத்துறையுடைய அந்த நடவடிக்கைகள் எதுல போய் முடியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 600 வழக்குகள் முடிஞ்சிருக்கு. அதுல 39 வழக்குகள் தான் கன்விக்ஷன்ல முடிஞ்சிருக்கு, தண்டனை அவர்களால் வாங்கி கொடுக்க முடிந்திருக்கிறது. சோ இதுல இருந்து என்ன தெரிகிறது? அந்த வழக்குகள் அனைத்தும் அதுதான் அமலாக்கத்துறை வழக்குகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக போடப்பட்டது போல தான் தெரியுது. ஓகே, இல்ல அதுதான் அரசியல் எதிரிகளை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தலுக்கு முன்னால ஒரு குறிப்பிட்ட அரசியல் நிகழ்விற்கு முன்னால இந்த அரசியல் எதிரிகள் கைது செய்யப்படுகிறார்கள். பாஜகவுடைய அரசியல் எதிரிகள் கைது செய்யப்பட்டு இதை ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டங்க, ஜாமீன் கொடுக்க முடியாதுங்கன்னு சொல்லி வாதிட்டு அவங்களுக்கு தேவையான ஆட்கள், அவங்களுக்கு சகாயமாக போகிற ஆட்கள் எல்லாம் அவருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு சுண்டு விரல் அடிபட்டுடுச்சு, அவருக்கு நகம் வெட்டும் போது ஜாஸ்தியா கட் பண்ணிட்டாரு, கொஞ்சம் ரத்தம் வருது, அவருக்கு ஜாமீன் விடுங்க, அதுல எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல என்ற ரீதியில அமலாக்கத்துறை நோ அப்ஜெக்ஷன் சொல்லுது. ஆனா திரு செந்தில் பாலாஜி போல நிஜமாவே உடம்பு சரியில்லாம இதயத்தை பிளந்து அறுவை சிகிச்சை செஞ்சா அதனால என்ன, ஒன்னும் ஆயிடாது, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரெக்கவர் ஆக சொல்லுங்க என்று சொல்லக்கூடிய இரக்கமற்றவர்கள், கல் நெஞ்சுக்காரர்கள் தான் அமலாக்கத்துறையில இருக்காங்க. அமலாக்கத்துறையுடைய கருத்துக்களாக இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றங்கள் தலையிடல அப்படின்னா அவர் இன்று உயிரோடு இருந்திருப்பாரா இல்லையான்னு தெரியாது. ஒத்துக்கும் பரிகசித்தார்கள். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நெஞ்சு வலி அப்படின்னா பொய் சொல்றாரு, நாடகம் ஆடுகிறார் என்று பரிகசித்தது அமலாக்கத்துறை.